அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு வந்துட்டு நமக்கு நம்ம வீடியோக்கு ஒரு கெஸ்டும் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஹால் வீடியோல அம்மாவும் சேர்ந்துதான் பொருட்கள்லாம் காட்ட போறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சில பொருட்கள் வாங்கியிருக்காங்க, அதையும் காட்ட போறாங்க. அதனால நம்ம ஒன்னொன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச பொருட்களும் நான் சிலது வாங்கியிருக்கேன். சில விஷயங்கள்லாம் நம்ம விஷ்லிஸ்ட்ல போட்டே வச்சிருப்போம் இல்லையா, வாங்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட நான் வாங்கியிருக்கேன். இந்த ஹால் வீடியோல ஸ்டேஷனரி எதுவுமே நான் வாங்கல. அது இல்லாம மற்ற பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிதான் ரேண்டமா நான் வாங்கியிருக்கேன். வாங்க இது எப்படி இருக்குன்றத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். மீஷோல அகிலா எனக்கு ஒரு புடவையும் பிளவுஸும் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கா. அதுல இருந்து தொடங்கலாம். பாக்குறீங்களா? இது வந்துட்டு அம்மாவுக்கு வாங்கின பிளவுஸ், ரெடிமேட் பிளவுஸ் தான். இது வந்து சைஸ் வந்து அவங்க கொஞ்சம் பெருசாவே போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா பெருசா இருந்தா அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. துணிலாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. நாம எதிர்பார்த்ததை விட துணி வந்து ரொம்ப அழகா இருக்கு. தையலும் நல்லா போட்டிருக்காங்க. இந்த இது பின்புறத்துல இருக்கிற இந்த பூ டிசைனுக்காக, எம்ப்ராய்டரி டிசைனுக்காக தான் பார்த்து ஆசைப்பட்டு நான் வந்து செலக்ட் பண்ணேன். அகிலாவும் ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்துட்டா. இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சாரியும் வாங்கினோம். இந்த சாரியில இருக்கிற வீடியோ வந்து நான் இது கூட அட்டாச் பண்றேன். இந்த சாரி வந்து ஏற்கனவே ரொம்ப ட்ரெண்டிங்கா போன சாரி தான். அந்த ரெயின்போ சாரின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்கா போச்சு இல்லையா, அப்போ வாங்கல. இப்போ வந்து மீஷோல இவங்க விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்தாங்க அம்மா அக்கௌண்ட்ல. சரி இதுவும் வாங்கு அப்படின்னு சொன்னனால இது வாங்கினோம். குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு? குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு. ரொம்ப வெயிட்டாவும் இல்லை, அதே சமயத்துல மெலிசாவும் இல்லை, நல்லாவும் இருக்கு. இந்த முந்தி பாருங்களேன், செக்குடு போட்டு இந்த ரெயின்போ கலர்ல முந்தி தான் ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெயின்போ வந்து சேலையோட நடுப்பகுதியில வருது. ஆனா இந்த மேல நெஞ்சு பகுதியில வந்து இன்னும் டிசைன் வந்திருந்தா இன்னும் அழகா இருக்கும். ஆனா ஒத்தையா வச்சு கட்டினா ரொம்ப அழகா இருக்கும். இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் பிடிச்சிருந்தா இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொரு ஐட்டமும் நம்ம அம்மாவுக்காக வாங்கியிருக்கோம். அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட ஐட்டம்குள்ள உள்ள வரலாம். இது வந்துட்டு சாரி பேக். இது நம்ம திறந்துட்டு உள்ள சாரி ஃபுல்லா வச்சுக்கலாம். இது வந்து சாரி வந்து செல்ஃப்ல இருந்து குலைஞ்சு விழாம இருக்கும். அதாவது களைஞ்சி விழாம இருக்கும். இந்த இதுல வந்து கண்ணாடி மாதிரி வச்சிருக்காங்க. அதனால நம்ம அடுக்கி வைக்கிறப்ப என்ன புடவை இருக்கு, என்ன பிளவுஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு எடுத்துக்கலாம். செல்ஃப்ல வைக்கிறப்ப பிளவுஸு புடவை அப்படியே சரிஞ்சு கொட்டுது இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு 10 புடவை வைக்கலாம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. நீங்களும் இதை ஆர்டர் பண்ணி வாங்கலாம். நல்ல ஒர்த்தான பேக் தான் இது. அந்த பேக் வந்து இப்படிதான் இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லா புடவையும் நம்ம வச்சுக்கலாம். இதுல ஒரு இந்த பாருங்க, இப்படி வச்சுக்கலாம். பார்த்தாலே நமக்கு எந்த சாரி இருக்கு இல்லன்றது தெரியுது இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10 புடவை வச்சுக்கலாம். இதுல ஒரு 10-20 புடவையே கொள்ளும். 20 புடவை கொள்ளாது. ஒரு 15-12 புடவை 15 புடவை நம்ம வச்சுக்கலாம். இதோட ரேட் வந்து 159 ரூபாய். இது மாதிரி 6 இது கொடுப்பாங்க. இது வந்து பிளவுஸுக்கு இங்க பாருங்க, நம்ம என்ன புடவைக்கு என்ன பிளவுஸுங்கிறத எல்லா பிளவுஸும் ஒரே இடத்துல பார்த்துக்கிட்டோம்னா அது கரெக்டா இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி தூக்கி காட்டினாதான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி புடவையை நம்ம கட்டிக்கலாம். இல்லைன்னா பிளவுஸ் எங்க புடவை எங்கன்னு தேடிக்கிட்டு நம்ம 2 பிளவுஸ் எடுப்போம், இல்ல ஒரு புடவை எடுப்போம். ஆனா பிளவுஸ் சரியா இருக்காது. அப்புறம் 2-3 புடவை எடுத்து கட்டில போட்டுக்கிட்டு ஒரு 3வது புடவை தான் கட்டிட்டு போவோம். அந்த மாதிரி சிக்கல் இல்லாம இருக்கணும்னா பிளவுஸ் இது மாதிரி அடுக்கி நீங்க வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பிளவுஸ் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புடவை எடுத்து கட்டிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம வந்து நான் என்னோட ஐட்டம்ஸ்குள்ள வந்துடலாம். நான் என்னென்ன இந்த டைம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரெஸ்ல இருந்து பார்க்கலாம். இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே வந்துட்டு இங்க வாங்கினது தான். இது மாதிரி ஏற்கனவே ஒன்று பிளாக் கலர்ல ஒரு ட்ரெஸ் வச்சிருந்தேன். அது கூட நிறைய பேர் வந்து லிங்க் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அதுவும் நான் வந்துட்டு ஒரு ஹால்ல ஷேர் பண்ணேன்னா என்னன்னு தெரியல. ஆனா இந்த பாருங்க, இந்த இதுதான் இது ரொம்ப அழகா இருந்தது அகிலாவுக்கு. அதனால இதே மாதிரி நாங்க திரும்ப மீஷோல ஆர்டர் பண்றப்ப இந்த கலர் கிடைச்சது. ஆமா, இதோட ரேட் வந்து எவ்வளோன்னா
348 ரூபாய். அதுக்கு வந்துட்டு நல்ல வர்த்து தான். உள்ள லைனிங் கிளாத்தும் கொடுத்து தைச்சிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம பேண்ட் போட்டுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நீங்க வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா நீ லென்த்துக்கு கீழே வர மாதிரி தான் இந்த மேக்ஸி வந்து இருக்கு. இது முழங்காலுக்கு கீழேயே இருக்கு, அதனால பயப்பட வேண்டியது இல்ல. டிரான்ஸ்லேஷன். அடுத்தது வந்துட்டு இப்போ காட்டன் குர்த்தின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு வாங்கினேன். இது வந்து ஆக்சுவலா எனக்கு இந்த கலர் வந்து அவ்வளவு பிடிக்கல. இது வந்து 248 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இது கலர் வந்து ரொம்ப டல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாம இது கொஞ்சம் நான் பெரிய சைஸா போட்டேன். மற்றபடி இந்த காட்டன் வந்து நல்ல காட்டன், நம்ம சம்மருக்கு வந்து நல்லா போட்டுக்கலாம். ஆனா கலர் மட்டும் எனக்கு ரொம்ப டல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் இது போட்டுக்கிட்டா நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்துட்டு இதே மாதிரி மேக்ஸிலேயே வந்துட்டு இன்னொரு பிளாக் வித் சாக்லேட் கலர்ல, இது வந்து போன விளாக்ல நீங்க பாத்திருப்பீங்க. அந்த விளாக் ஃபுல்லாவே நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். இப்படி காட்டுமா? போன விளாக் ஃபுல்லாவே நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். இது வந்துட்டு க்ரீப் மெட்டீரியல்னு கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க. நான் ரேயான்னு நினச்சிருந்தேன். இது வந்து க்ரீப் மெட்டீரியலாம். இது வந்துட்டு போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா நல்லா இருந்தது, சாஃப்டா. இது வந்துட்டு அம்மாவோட சாய்ஸ் தான் இந்த ட்ரெஸ். என்னமா உனக்கே தெரியும், நீ கடைசியில எல்லாம் ஆர்டர் போடும்போது கடைசியில அதுவும் போட்டுக்கோ சொல்லி நீ தான் சொன்ன. அடுத்தது வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு காட்டன் கிளாத் வைஸ் பிடிக்குது. ஆனா வந்துட்டு கலர் வைஸ் எனக்கு பிடிக்கல, ரொம்ப அடிக்கிற கலர் மாதிரி வந்துருச்சு. ஆனா அந்த போட்டோல பாக்குறப்ப கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நான் போட்டோ இதோட ரேட்டு எல்லாமே கீழே வந்துட்டு நான் போடுறேன், சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. இது வந்து 275 ரூபாய். இது வந்து வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வெளில போட்டுக்கிறதுக்கு எனக்கு இந்த கலர் பிடிக்கல. உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சா அதுவுமே நல்லா தான் இருக்கும். அவ்வளவுதான். நான் ட்ரெஸ் இவ்வளவுதான் வாங்கினேன். மற்ற பொருட்கள்லாம் பார்க்கலாம். இந்த தோடு வந்துட்டு அம்மா ஒண்ணு வாங்கினாங்க. இது நானும் ஆர்டர் பண்ணேன். ஆமா, இந்த கத்திரிப்பு கலர்ல எப்பவுமே ஒரு ஆசைதான். நான் தங்கத்தோடே செஞ்சிருந்தேன், ஆனா அது உடைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் செய்யல. ஆனா கவரிங்ல எங்க போனாலும் இந்த கத்திரிப்பு கலர் தான் விட மாட்டேன். 147 ரூபாய் அந்த தோடு. அந்த ரேட்டுக்கு இது அவ்வளவு வருத்துதான். திருகாணி வச்சிருக்குல்ல. ஆமா, இது வந்து நல்ல திருகாணி வச்சு மொத்தமா இருந்தது. இதோட க்ளோஸ் அப் வீடியோ வந்து நான் இதோட ஆட் பண்றேன். அடுத்தது வந்துட்டு இந்த மூக்குத்தி. இது வந்து சின்ன வயசுல வேஷம் போடும்போது இந்த மூக்குத்தி எல்லாம் போட்டுட்டு போவோம். இப்போ நீ போட்டு பாக்குறியா? ஆண்டாள் வேஷத்துக்கு அகிலாவுக்கு எல்லாம் நான் போட்டிருந்தேன். அப்புறம் நான் கூட ரீல் வீடியோல ஒரு நாள் இது மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தேன் ஃபுல்லாவே. அது ஒரு விசேஷ நாள்ல தான் அலங்காரம் பண்ணியிருந்தேன், நீங்க பாத்து. சும்மா மூக்குத்தி, எனக்கு மூக்கு குத்துறதுக்குலாம் அவ்வளவு விருப்பம் இல்ல. சரி மூக்குத்தி போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இது வந்து எப்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இன்னும் நான் வந்து இது ட்ரை பண்ணவே இல்லை. எனக்காவது ட்ரை பண்ணனா நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளாக்ல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு இந்த மசாஜ் செட்டுன்னு சொல்லிட்டு இந்த 4 பொருட்களும் இருக்க மாதிரி வாங்கினோம். 4 பொருட்களும் இருக்க மாதிரி வாங்கினோம். இது வந்துட்டு நம்ம பாதத்துக்கு அதுக்கெல்லாம் மசாஜ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா வந்து ரேட் வந்து கம்மி தான், 183 ரூபாய்க்கு இது எல்லாமே. இது வந்து ஜேட் ரோலர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு பண்ணுவோம் இல்லையா அது, அப்புறம் இந்த தாவாங்கட்டிக்கு பண்றது, இந்த மாதிரி எல்லாமே. இப்ப வயசானா அந்த கண்ணை இறங்கிடுது இல்லைங்களா, அதுக்காக நம்ம இப்படி வச்சு நல்லா பண்ணலாம். தினமும் ஒரு பயிற்சி மாதிரி அதுக்காக உள்ளது. இது மாதிரியும் செய்யலாம். கொஞ்சம் தலை வலிக்குது, கண்ணமெல்லாம் வலிக்குதுன்னா இது மாதிரி வச்சு செஞ்சோம்னா நல்லா இருக்கு. அதுவும் பீங்கான் கல்லு மாதிரி இருக்கனால ரொம்ப சூப்பரா அழகா ஸ்மூத்தா நல்லா இருக்கு. இது வந்து கால் வந்து பிடிச்சிக்கிச்சு, தண்டைக்கால் சதைக்கால் பிடிச்சிக்கிச்சுன்னா நம்ம இப்படி வச்சு இது பண்ணோம்னா நல்லா பிடிச்சிக்குது பாருங்க, நல்லாவே வலி கேக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி வாங்கலாம். இது வந்து காம்போவா வந்தது, குவாலிட்டி வந்து ரொம்பவே வர்த்தா இருக்கு. இதுவும் அதே மாதிரி அந்த நம்ம தொட்டாலே வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்கு இந்த கல்லு. அப்புறம் இந்த பாக்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான், அந்த ஐஸ் கட்டிக்கு வந்துட்டு மசாஜ் பண்ணுவாங்களா, ஐஸ் கட்டி போட்டு ஐஸ் கியூப் போட்டு, அதுக்காக இங்க வந்து தண்ணி ஊத்திட்டோம்னா ஐஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்படி வச்சு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக வாங்கினது. இங்க ஆனா ஃப்ரிட்ஜ் இல்ல, நம்ம ஊருக்கு போயிட்டு தான் அதெல்லாம். எப்படி கை கால் வீக்கம் ஆயிடுச்சு திடீர்னு அப்படின்னாலும் கூட இது நம்ம ஃப்ரிட்ஜ்லயே வச்சுக்கலாம். ஐஸ் கட்டி அப்படியே எடுத்துட்டு வந்து உடனே உத்தரம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே சேர்த்தே வந்துட்டு 153 ரூபாய் தான் ஆச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து இந்த சாக்ஸ் தான். இது வந்து சிலிக்கான் சாக்ஸ். காலுக்கு வந்து வெடிப்பு இந்த மாதிரி இருந்தா அதை மசாஜ் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம இதுல மாய்ஸ்சரைசர் உள்ள வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு இதை நல்லா இப்படி பண்ணிட்டு நம்ம காலில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதை நல்லா ஊற வச்சோம்னா அந்த மாய்ஸ்சரை வந்து இது நல்லா லாக் பண்ணி வச்சுக்கும். அப்போ வந்து
நம்மளோட ஸ்கின் வந்துட்டு நல்லா அந்த மாய்ஸ்சரைசர்ல ஊறி நல்லா சாஃப்டா இருக்கும். அதுதான் இதோட மெக்கானிசம். இப்படிதான் போட்டுக்கணும் கால்ல. இதோட ரேட் வந்துட்டு 89 ரூபாய். 89 ரூபாய் தான் அந்த ரெண்டுமே சேர்த்து ஒரு செட்டு. இது வந்து நான் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டேன், நல்லாவே இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம கால்ல வெடிப்பு அது மாதிரிலாம் இருந்தா இதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு நம்ம இந்த கட்டை விரலோட ஓரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடம்லாம் கூட நல்லா வந்து மசாஜ் பண்ணிடுது. ஏன்னா அந்த இடம்லாம் நமக்கு ரொம்ப ட்ரையா இருக்கும், அந்த இடத்துல நம்ம இந்த மாய்ஸ்சரைசர் போடவும் நல்லா இருக்கு. இதுல நீங்க மாய்ஸ்சரைசரும் போடலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட போட்டுட்டு சாக்ஸ்ல போட்டுக்கலாம். சில டைம் நம்ம இந்த விளக்கெண்ணெல்லாம் கால்ல தடவணும்னு சொல்றாங்கல்ல, அப்ப குதிகால்ல பெருவிரல்ல எல்லாம் எண்ணெய் வச்சுட்டு இதை போட்டுக்கிட்டு நம்ம படுத்துக்கலாம். இது வந்து மாய்ஸ்ட் பண்றதுக்கு தான். நம்ம இப்ப எண்ணெய் கால்ல தடவும் போது கீழே எல்லாம் பட்டுச்சுன்னா நமக்கு பிடிக்காது இல்லையா, அதுக்கு பதிலாக கூட இதை போட்டுக்கலாம், அப்படி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஒரு பேக் நான் வாங்கினேன். இதோட ரேட் வந்துட்டு எவ்வளோன்னா 181 ரூபாய் தான். அந்த ரேட்டுக்கு இது நல்லாவே வர்த்தான பேக் தான். ஏன்னா இந்த மெட்டீரியலுமே நல்ல ஸ்டிஃபான மெட்டீரியலா இருக்கு இந்த ரேட்டுக்கு. ஆனா என்ன ஒரு இதுனா வந்துட்டு டிராபேக்னா, உள்ள வந்து நமக்கு ஜிப்பு கிடையாது, இங்கேயும் ஜிப் கிடையாது, இங்கேயும் ஜிப் கிடையாது. இங்க நமக்கு இந்த ஒரு லாக் மட்டும் கொடுக்குறாங்க, அதை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம வேணும்னா பேக் தைக்கிற கடைக்கு போயிட்டு இது ஒரு ஜிப்பு வச்சு தைச்சுட்டாங்கன்னா தைச்சு கொடுத்துருவாங்க, இதுலயும் ஜிப்பு வச்சு தைச்சு கொடுத்துருவாங்க. ஆல்ட்ரேஷன் வந்து நல்லா பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயாவது கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் பொருட்கள் மட்டும் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறப்ப இதை எடுத்துட்டு போகலாம். இதுலயே வந்துட்டு இது வந்து பிளாக் கலர்ல பேக்ன்றனால நமக்கு அந்த சன்ஃபிளவர் மாதிரி ஒரு கீ செயின் இருக்குல்ல, பெரிய சன்ஃபிளவர் மாதிரி குரோஷேல இல்ல வேற எதுலயாவது கூட, ஆனா அது தொங்க விட்டுக்கிட்டோம்னா இன்னுமே இந்த பேக் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த பேக் வாங்கினேன். அகிலா மேக்கப் செட் எல்லாம் எடுத்துட்டு போனா இதுல வச்சுக்கலாம், தொலைஞ்சு போகாது, நல்லா இருக்கும். டிராவல்ல எல்லாம் இத வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹால்லே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நான் ரொம்ப வெயிட் பண்ணது வந்து இந்த வாட்ச்க்கு தான். இதான் வந்துட்டு லாஸ்டா வந்து டெலிவர் பண்ணாங்களே. இதோட ரேட் வந்துட்டு 155 ரூபாய் தான். கட்டி காமி கையில இப்படி. இது வந்து இந்த ரேட்டுக்கு வந்துட்டு இது வர்த்து தான் கண்டிப்பா. ஆனா என்ன, உங்களுக்கு வந்துட்டு இந்த மெட்டீரியல் பார்த்தாலே வந்து இது ஃபேக் தான் அப்படின்றது நல்லா தெரியும். ஏன்னா இந்த கலர் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஆனா வந்துட்டு உங்களுக்கு இப்ப நான்லாம் வந்து ரொம்ப வாட்ச் வந்து யூஸ் பண்ற பர்சன் கிடையாது. எனக்கு கொஞ்ச நாள் பிடிக்கும், கொஞ்ச நாள் போட மாட்டேன். அதனால இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா டிஃப்ரெண்டா ட்ரை பண்றதுக்கு நல்லா இருக்கும்ன்றனால இந்த ரேட்டுக்கு வந்துட்டு இது பயங்கர வர்த்து தான். என்ன இந்த செயின் வந்து கொஞ்சம் சின்னதா செலக்ட் பண்ணிக்கலாம். அகிலாவுக்கு வந்து எப்போ இது பெருசா போடுறது, இந்த கலர் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரோஸ் கோல்ட் கலர்ல இருக்கு. அவ்வளவுதான். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா பொருட்களும் நான் உங்ககிட்ட காட்டிட்டேன். ரேட் வந்து நான் மென்ஷன் பண்றேன். அதே மாதிரி இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு நான் போட்டோஸ் ஏதாவது அட்டாச் பண்ணுவேன், அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க மீஷோல வந்து இமேஜ் சர்ச் பண்ணீங்கனாலே கிடைக்கும். இது வந்து எதுவும் ஸ்பான்சர் வீடியோ, பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. சும்மா நான் எங்களுக்கு தேவையான பொருட்கள் நான் வாங்கினேன், சரி உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி.